தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜனவரி மாதம் 6ஆம் தேதி. ஜெபத்தை உருவாக்கியவர் தேவனே. யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். மனித குலத்தின் இரட்சிப்பிற்காக இந்த உலகத்திற்கு சென்று அவர்களுக்காக சிலுவையிலே மரித்தால் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் என்று பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் கோடாகோடி தூதர்களின் மத்தியில் அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்தார். இயேசுவும் அப்படியே பலியாக மரித்த போது பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட தயாராக இருந்தார். ஆனால் அது தானாக நடக்கவில்லை. பிதா ஆவியானவரை அனுப்ப வேண்டும் என்றால் தான் ஜெபித்தாக வேண்டும் என்றும் தனது ஜெபம் பிதாவின் நோக்கத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது என்பதையும் இயேசு அறிந்திருந்தார். கீழ்ப்படிந்து இயேசு ஜெபித்தார். கீழ்ப்படிதல் மற்றும் விடாப்பிடியான ஜெபத்திற்கும் பின்பே வாக்குத்தத்தம் வருகிறது. ஜெபம் தேவனுடைய நோக்கத்திற்கு அப்பாற்பட்டதல்ல. சகல தேவ நோக்கங்களின் ஒரு பகுதி ஜெபம். தேவனது ஒவ்வொரு நோக்கத்தின் பிரதான பகுதியாக ஜெபம் உள்ளது. நமது இரத்தத்திலே 60% மேலாக தண்ணீர் இருப்பது போல ஜெபம் தேவ திட்டங்களுக்கு அடித்தளமாக இருக்கிறது. ஜெபம் எனும் கட்டமைப்பின் மேல் தேவன் தம் திட்டங்களை தீட்டுகிறார். தன் நோக்கங்களில் ஜெபத்தை எப்பொழுதும் இணைத்துக் கொள்கிறார். மனிதன் தேவனோடு ஒரு நல்ல உறவில் இல்லாமல் அவரது அழகான திட்டங்களை மனிதனுக்காக செயல்படுத்த இயலாது என்பதினால் தேவன் ஜெபத்தை முக்கியப்படுத்தி இருக்கிறார். அதனால் ஜெபம் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மனுக்குலம் ஆசீர்வதிக்கப்பட அவருக்கு ஒரு மனிதன் தேவை. அவன் மற்ற காரியங்களை காட்டிலும் ஜெபிக்கிறவனாக இருத்தல் முக்கியம். ஆம், ஊழியம் முக்கியமே, ஆனால் ஜெபத்தை விட அல்ல. தேவனுடைய திட்டத்திலிருந்து ஜெபத்தை கழித்தால் அது ஏமாற்றத்தையே கொண்டு வருகிறது. தேவனுடைய திட்டத்தோடு ஜெபம் இணையும் போது நிறைவு உண்டாகிறது. சகலமும் தோற்று போனாலும் ஜெபம் ஒன்று மட்டும் இன்னும் கிரியை செய்யக்கூடியதாய் இருக்கிறது. ஜெபத்தின் நேரம் இனிமையான நேரம். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.